அடிஜாமம். ஊரே அமைதியாக இருந்த தருணம். ஊரின் ஒரு பகுதியில் கையில் குடுகுடுப்பையுடன் ஒருவன் ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா என வாக்கு சொல்லிக் கொண்டு வந்தான். ஊரில் நிசப்தம் நிறைந்திருந்தது. அவன் ஒரு வீட்டின் முன் நின்று, இந்த வீட்டின் தலைவருக்கு ஆபத்து வரப்போகிறதம்மா, ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா, அவ வாக்கு பொய்யாகாது, அவ வாக்கு பொய்யாகாது என சொல்லிக்கொண்டே அடுத்த வீட்டை ஸ்மோக்கி நகர்ந்தான். வந்திருப்பது சாமக்கோடாங்கி. அவன் இரவில் கூறுவது பலிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இன்றும் இருந்து வருகிறது. இப்படியாக ஊர் முழுவதும் கூறிவிட்டு கோடாங்கி சென்று விட்டான். அவனின் குறுகுறுப்பையின் சத்தமும் நின்றுவிட்டது. மக்கள் அவன் கூறியதை மனதில் வைத்து பயமும் பரபரப்பும் கொண்டன. மறுநாள் காலை வந்தது. ஒரு ஆண் நல்ல முறையில் ஊருக்குள் வந்தான். அவன் வேறு யாரும் இல்லை, இரவில் வந்த கோடாங்கியே. மக்கள் அதிர்ச்சியில் நுழைந்தனர். இரவில் வந்து அவர்கள் உடலில் இருந்து குறி சொல்லுவது அவர்களின் தெய்வமாக வணங்கும் செக்கம்மாவே ஆகும் என்பது அவர்களின் நம்பிக்கை. பகலில் அவர்கள் மீண்டும் வந்தார்கள். எந்த வீட்டு முன் நின்று அவர்கள் வாக்கு சொன்னார்களோ அந்த வீடுகளுக்கு வந்து அதன் பலன்களை பற்றியும் அதற்கான பரிகாரங்களை பற்றியும் விளக்கி கூறினர். அப்படி ஒரு வீட்டில் சொல்லி முடித்த பிறகு அங்கே இருந்தவர்கள் சில கேள்விகளை கேட்டனர். ஐயா, இரவில் நீங்கள் வந்து ஜக்கம்மா சொல்லுகிறாள் என சொல்லி கூறினீர்கள். அவர் யார்? யார் அந்த செக்கம்மா? அவர் எப்படி தெய்வமாக ஆனார் என்று அவர்கள் கோடாங்கியை நோக்கி ஆவலுடன் கேட்டனர். அவன் ஒரு புன்முறுவலுடன், ஜக்கம்மா ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவரது வரலாறு நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அதிலும் குறிப்பாக பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு என்று கூறி அவரை பற்றி சொல்லத் தொடங்கினார். அங்கே இருந்த அனைவரும் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தனர். அக்கால ஆந்திர பகுதியை பாலராச நாயக்கர் என்பவர் ஆட்சி செய்து வந்தார். எதிர்பாராத விதமாக முகலாயர்களின் ஆட்சிக்கு கீழ் அந்த பகுதி வந்தது. பாலராச நாயக்கர் போரில் தோற்ற காரணத்தினாலும் மக்களை காக்கும் பொருட்டும் அப்பகுதியிலிருந்து விலகி தற்பொழுதைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்தை நோக்கி தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டனர். அப்பொழுது நாயக்கரின் ஆட்சி காலத்தில் இருந்த தமிழகத்தின் காரணத்தினால் பாலராச நாயக்கர் கூட்டி வந்த மக்கள் அனைவருமே திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்தின் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் குடியமர்த்தப்பட்டனர். அந்த வம்சாவளியில் வந்தவர்கள்தான் ஜக்கம்மாவின் வம்சத்தினர். ஆம், அந்த பகுதியை ஜோதி நாயக்கர் என்னும் குறுநில மன்னன் ஆட்சி செய்து வந்தான். ஜோதி நாயக்கரின் தலைமையான பணியாக இருந்தது போருக்கு தேவையான குதிரைகளை வாங்குவதும் அவற்றை வளர்ப்பதும் அவற்றிற்கு தேவையான உணவுப் பண்டங்களை சேகரிப்பதுமாகவே இருந்து வந்தது. அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் கொள்ளு மிகவும் சிறப்பாக விளைந்து வந்த காலம். கொள்ளினை தரம் பார்த்து வாங்குதல், புண்ணாக்கினை தரம் பார்த்து வாங்குதல் எனச் சொல்லி அடிக்கடி அவர் அந்த பகுதியில் வளம் வந்து சென்று கொண்டிருந்தார். இதனால் அப்பகுதியில் குதிரைகளுடன் நகர்வலம் வருவது வழக்கமாகவே காணப்பட்டது. பிரகாசமான முகமும் தெய்வீக குணமும் உடைய ஒரு கன்னிப்பெண் அந்த காலை நேரத்தில் வீட்டின் வாசலை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். பச்சரிசி மாவில் கோலம் போட்டுக் கொண்டிருந்தாள். அவள் வேறு யாரும் இல்லை, ஜக்கம்மாவே. அவள் 14 வயதை எட்டிய ஒரு பருவமுடைந்த பெண். பக்தியையும் அமைதியையும் நிறைந்தவள். அந்த காலை பொழுது அவள் செய்வது சாதாரண வேலைப் போலதான் தோன்றினாலும் அதுதான் அவளுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று அவளுக்கு தெரியவில்லை. அதை அறியாமலேயே அவள் வாசலில் அழகாக கோலம் போட்டுக் கொண்டிருந்தாள். சாலையில் ஒரு பரபரப்பு. அனைவருமே தங்கள் வழியை விட்டு ஓரமாக நின்று கொண்டிருந்தனர். ஜக்கம்மாவும் கோலம் போட்டதை முடித்துவிட்டு ஒருங்கே சென்று முஃப்ரத்தின் அருகே நின்று கொண்டாள். குதிரைகள் வருகிற சத்தம் துணித்தது. சற்று நேரத்தில் அவைகள் நின்றன. ஆம், வந்திருப்பவர் வேறு யாரும் இல்லை, ஜோதி நாயக்கரே. ஜக்கம்மா வீட்டின் வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து ஒரு பக்கமாக நின்று கொண்டாள். அவளை பார்த்ததும் அந்த குதிரைகள் அங்கேயே நின்றிருந்தன. ஜக்கம்மா வீட்டிற்குள் சென்றாள். ஜோதி நாயக்கர் அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தார். அருகில் இருந்த ஒருவன் உடனடியாக வணக்கம் ஐயா என்று சொல்லி ஜோதி நாயக்கரை நோக்கி வணக்கம் வைத்தான். உடனே ஜோதி நாயக்கர் யார் அந்த பெண் என்று வினவினார். அவரும் ஜக்கம்மாவின் குடும்ப விஞ்ஞானியை பற்றியும் அவர்கள் எவ்வாறு இங்கு வந்தனர் என்பதை பற்றியும் அனைத்து விவரங்களையும் கூடிக்கொண்டிருந்தார். அனைத்தையும் கேட்டதையும் ஜோதி நாயக்கர் மௌனமாக குதிரைகளை தட்டிவிட்டு அங்கிருந்து கூட்டத்தை கலைத்து விட்டார். அடுத்த நாள் விடிந்தது. ஊரில் உள்ள பெரியவர்களுடன் ஜக்கம்மாவை பார்க்க ஜோதி நாயக்கர் அவளது வீட்டிற்கே வந்தார். வீட்டில் பரபரப்பு தொற்றியது. மாட்டுக் கொட்டகையிலிருந்து ஜக்கம்மாவின் அண்ணன் உடனே ஓடி வந்தான். பிரம்பால் செய்யப்பட்ட நாற்காலியை எடுத்து வைத்து உட்காரச் சொன்னான். சந்தையில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஜக்கம்மாவின் அப்பாவுக்கு செய்தி சொல்லி அவரையும் கையூறு அழைத்து வர வைத்தனர். அனைவரும் வந்ததும் ஜக்கம்மாவின் அப்பா விஷயத்தை கேட்டார். ஜோதி நாயக்கரின் பக்கத்தில் இருந்தவர் பேசத் தொடங்கினார். உங்கள் மகளை ஜோதி நாயக்கர் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்றார். அனைவருக்கும் பெரும் ஆச்சரியம். ஜக்கம்மாவின் அப்பா பேசத் தொடங்கினார். ஐயா, எங்கள் வீட்டிற்கு வந்தது நாங்கள் செய்த பாக்கியம். ஆனால் என் மகளுக்கு இன்னும் திருமணம் செய்து கொள்ளும் வயது எட்டவில்லை. அதை புரிந்து கொள்ள பக்குவமும் அவளுக்கு இல்லை. அவரை தொடர்ந்து ஜக்கம்மாவின் அம்மாவும் பேசத் தொடங்கினார். ஐயா, அவள் உடலளவிலும் மனதளவிலும் இன்னும் தயாராகவே இல்லை, சின்ன பிள்ளைதானே என்றார். அந்த நேரத்தில் ஜோதிநாயக்கரின் பக்கம் இருந்த மற்றொருவன் பேசத் தொடங்கினான். அதெல்லாம் ஜமீனார் பார்த்துக் கொள்வார். ஜமீன் வீட்டு சாப்பாட்டில் உங்க வீட்டு பெண்ணு நன்றாகவே இருந்து கொள்வாள்.
அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் என்பதை மட்டும் தான் நாங்க சொல்லணும். அத மட்டும் சொல்லுங்க என்று சொல்லி அவர்களை அவசரப்படுத்தத் துவங்கினான் அவன். அனைவரும் அமைதியாக இருந்தனர். ஜக்கம்மாவின் அம்மா பேசத் தொடங்கினார். ஐயா, அவள் சிறு பிள்ளை. அதனால் சற்றே யோசிக்க வேண்டிய நிலை. தயவு செய்து சிந்தித்து முடிவு செய்யும் வாய்ப்பை தாருங்கள் எனக் கேட்டுக்கொண்டார். ஆனால் ஜக்கம்மாவின் பெற்றோர் கூறியதை பொருட்படுத்தாமல் ஜோதி நாயக்கர் பேசத் தொடங்கினார். உங்களின் சம்மதத்தை கேட்க நான் இங்கு வரவில்லை. வரும் பௌர்ணமியில் அவளுக்கும் எனக்கும் திருமணம். ஏற்பாடுகளை செய்யுங்கள் என உரத்த குரலில் உத்தரவிட்டு வீட்டை விட்டு வெளியேச் சென்றார். ஜோதி நாயக்கர் வெளியே சென்றதற்குப் பிறகு வீட்டிலிருந்த அனைவரின் முகங்களிலும் கவலை ரேகை படர்ந்தது. மனது கலங்கிக் கொண்டனர் அனைவரும். இவ்வளவு சிறிய வயதில் பெரியவராகிய ஜோதி நாயக்கருடன் ஜக்கம்மாவிற்கு திருமணமா? இது எப்படி சரியில்லை என பெரியவர்கள் குழப்பத்துடன் பேசிக் கொண்டிருந்தனர். ஜக்கம்மாவின் அம்மா கண்களில் நீர் வழியலானாள். தன் மகளின் நிலையை எண்ணி தாங்க முடியாமல் இருந்தாள். அந்த சமயத்தில் ஜக்கம்மா மெதுவாக அம்மாவின் அருகில் வந்தாள். மெல்ல அணைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். அம்மா, எனக்கு இந்த திருமணம் வேண்டாம். எனக்கு இது பிரிக்கவில்லை. எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அம்மா என்று அழுகையின் நடுவே கத்தினாள் ஜக்கம்மா. அவளது வரிகளை கேட்ட அனைவரும் மௌனமாக துயரம் நிறைந்த கண்களுடன் அவளுக்கு தைரியம் சொல்வதோடு அடுத்து என்ன செய்யலாம் என்பதை பற்றி சிந்திக்கத் தொடங்கினர். அடுத்த கட்டமாக அவர்கள் ஒரு முக்கிய முடிவு எடுத்தனர். அந்த இரவிலேயே இந்த ஊரை விட்டு காலி செய்து செல்வதுதான்.